சொன்ன வாங்க பையா இருக்காதடா ஜிலேபி ஐயா நான் யார் எப்படிப்பட்டவன் என்ன குலத்தை என்ன வீரம் என்ன தெளிவா சொல்றேன் நான் சொல்றேன் படி பத்தி நான் சொல்றேன் நாங்க யார் தெரியுமா இந்த ஊர்ல திட்டு வர திட்டு பசங்க வராதவன் என்ன பார்த்து சித்து பையன் என்ன பார்த்து திருட மாதிரி எழுதுற ஆனா ஏய் என்ன சொல்ற ஐயா என்னடா நாங்க திறமசாலி பையன் சொன்னங்க அப்படி சொல்ல வந்தேன் சரி இருந்தாலும் பார்த்தாலும் சூத்த பிடிக்கிறீங்க என்னுடைய பெருமை பத்தி பெருமையா பேசு ஆமாங்க சிறுவது சிக்க குட்டி அப்படி சொல்லு பாய்வது புலி குட்டி சொல்ல ஏதி கட்டு போறான் என்ன சிரிப்பு பேசா ஏய் என்ன சிரிப்பு என்னடா என் சிரிப்புக்கு ஐயோ என்ன சிரியா ஏண்டா சிரியா அரா பாயோ சூத்து வேலை பாத்துக்கிட்டு என் பெருமை பத்தி பெருமையா பேசு அதாங்க சிறுவரை சிக்க குட்டி அப்படி சொல்ல பாய்வதில் புலி குட்டி உண்மைதான்டா பால் குடிப்பதில் பசு கட்டு குட்டி அப்படி போடு துன்றத்துல பண்ணி குட்டி குடிப்பது பசு கன்று குட்டி கூட்டத்துல பண்ணி குட்டி என்ன பண்ணி மாதிரி இருக்குது ஏங்க தப்பா நினைக்கிறீங்க என்னடா நான் பண்ணின்னு சொல்லுவேன் ஐயா தெளிவு பண்ணி எத்தனை குட்டி போடுது பண்ணி எனக்கு தெரிஞ்சு 10 குட்டி போடுறா 10 குட்டி போடுது உண்மைதான் அதுல 9 குட்டி செத்து போகுது உண்மைடா இருக்கு ஒரு குட்டி அந்த 9 குட்டி பாலுக்கு ஒரு குட்டி சாப்பிட்டே இருக்கு 9 குட்டி பாலுக்கு ஒரு குட்டி சாப்பிட்டு இருக்கும் சோமா கோயில் பண்ணி மாதிரியே இருக்கிறாங்க யாரா பண்ணிய ஏய் திரும்ப வந்து பேசு சரிங்க ஆகட்டும் ஆட்டு வயலிக்குதா அப்படியே மாட்டு வயலிக்குதா ஐயோ எனக்கு பிடிக்காதல தேடுறே அப்படியா நீ சிரிக்காதடா ஏய் குக்குதடா டேய் ராஜ சிரிப்புடா ஆகட்டும் சொல்லு ஐயா என்ன ஆட்டு வயலிக்குதா அப்படியா மாட்டு வயலிக்குதா கோழி வயலிக்குதா அப்படியா குஞ்சு வயலிக்குதா அது என்ன கோழி வாயில சொன்னா அது என்ன குஞ்சு வாயில மூடு எதுக்கு தப்பா நினைக்கிறேன் இல்ல ஐயா கோழி எதை வச்சுக்கிட்டா ஆமாண்டா கோழி குஞ்சா அடடே அப்படி சொல்லி வந்தையா கோழி குஞ்சு வயலிக்குதா சிறியவரை பெரியவரை என்னை பத்தி பெருமையா பேசுறாங்கன்ற ஆமாங்க மிக்க மகிழ்ச்சி இருந்தாலும் நாம் எதற்காக வந்தோம் கோழிக்கு வந்தோம் அதோ பாத்திர பெரிய ஆலயம் அந்த ஆலயத்துக்கு கிளம்ப வேண்டும் உடனே புறப்பட போகலாம்
மூஞ்ச பச்சை மூதே. ஏய் என்ன பேசுற? கொள்ளை எடுக்க செல்ல வேண்டும். விரைந்து வாடா சொன்னேன். எங்கடா போன? ஐயா என்னடா? நான் சீக்கிரம் வந்து போறேன். அப்புறம் இந்த தலையில அக்கா போன் பண்றேன். என்னன்னு? எங்க வந்துருக்கீங்க எங்க வந்துருக்கீங்க? அதுக்கு என்ன மணி 5 மணிக்கு போன் பண்ணிக்கிறேன். என்னன்னு? ஐயா நேரா வந்து அந்த கூட்டு ரோட்ல என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் தான். அவன் ஆட்டு தலைவரி வாங்கி கொடுத்துட்டான். ஆட்டு தலைவரி உனக்கு வாங்கி கொடுத்தாரு. ஐயா ஆட்டு மகிட்ட வாங்கி சாப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் ஆகல. அதனால அதுல மயிறு மயிறு ஏதோ ஆட்டுக்கறி சாப்பிட்டே ஏதோ முடி இருந்துச்சு. அதெல்லாம் மயிறு. ஏய் சரி தெளிவாக பேசுறேன். சொன்ன உடனே அது வயிற்று கலக்கிச்சு. பிறகு வேலை வர காரோட வர வந்துடும் போது. பிறகு யோசனை பண்ணிட்டு டிரைவரே நித்ரானா ஐயோ அது மோள இருக்கிறான் பாரு. ஐயோ டைம் ஆகி போச்சு. பூரா திட்டுவாங்க அடிச்சு போனான்ட்டான். அதனால ஐயோ சூத்த கெட்டியா கையில பிடிச்சிருவாங்க. ஏய் பிறகு என்னாச்சு? ஐயா குழந்தை கோயில இறங்கினாங்க. ஜிபு ஜிபு இறங்கினேன். முப்பது ஜனமுகிறாங்க. ஜிபு ஜிபு கைங்க ஓடினேன். ஓடிட்டேன். ஓடி உக்காந்துங்க. உக்காந்து சுத்தி வர தண்ணியே கிடைக்கல. தண்ணி கிடைக்கல. யாரு விடான்னு போறான்னு பார்த்தாலாம். இப்பதான் புள்ள புடிச்சு போறாங்களாமா. ஏய் உன்னை எல்லாம் கேட்டாங்களா? அதாங்க ஒரு 4 தடவை அப்படி சொல்லிவிட்டு போய் சொன்னேன். சரி சுத்திட்டு வா தண்ணி கிடைக்கல. பிறகு நேரா கோயிலுக்கு வந்தேன். பச்சை பசேன்னு ஒரு செடி இருந்துங்க. பச்சை பசேன்னு ஆவர செடி. ஆவார செடி. ஆபத்துக்கு பாவல தண்ணி தான் கிடைக்குது. செடியை புடுங்கினேன். பிடிக்கிட்ட கையில சுத்தினேன். சூத்த தொட்டேன். ஏண்டா அனாச்சாரம் பீட இது ஏடா எவ்வளவு சொல்லிருக்க? ஐயா நீ வேற கூத்து அவங்க கத்துறாங்க. அதனால நான் கூத்த பார்க்கத்தான் என் சூத்த பார்க்கத்தான். ஏய் இது ஊர்ல பார்த்தாங்க. கோபத்தி ஒரு அடிக்கிறது எதுக்குடா? ஏய் நீங்க ஆவார செடியை கூட குறதேவோம். ஆவார செடி இந்த ஊரின் குலதெய்வம். அது அசிங்கப்பட்டு அதனால அப்படி அடிக்க வரான். என்ன பண்ண? நான் சொன்னேன் ஐயா என் குழந்தை அதை காட்டுறேன். பிறகு நீங்களும் போகணும். அவரும் ஆய் போயிட்டாரு. கவுசி பிடிச்சி போய் பிறகு நேரா போன வேலைக்கு தான் போயிருக்க. என் குழந்தை அங்க தான் ஓடுது கொடி கொடியா. உன்னுடைய குலதெய்வம் எழுத்து இருக்கு. இங்க தாங்கண்ணா அவர் வேற ஆளு கூண்டாரு. கையில சுத்தினாரு. சுத்து கைவிட்டேன். தொட்டாரு பேர கொட்டு 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 கொட்டுது. என்னது கொட்டுது? பூனை தெய்வம் என்ன? என் தெய்வம் பூனை காஞ்சில கூத்து பார்த்து இல்ல சூத்த பார்த்து. ஏய் நாம கொள்ளைக்கு வந்தோம். ஆனா கொள்ளைக்கு நேரத்து இந்த வரைக்கும் அது நடத்தி விட்டது. அதோ பார்த்தாயா? ஆமா வாய். ஆமா புள்ள ஏய் அதோப்பா அழகான பெண்கள் ஆடி ஆண்ட பெண்களை மனைக்கு பிடிக்க வேண்டும். ஆமா சொல்லட்டுமா? கருவாப்பையா 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 கருவாப்பையா
சொல்லி பார்த்தியா? டேய் அறிவு. என்ன மச்சான்? ஏய், ஐயோ என்ன? என் மச்சான் ஏய், வாய்ங்க. அந்த பெண்களை பார்த்தாயா? அழகான நடை, அண்ணன் நடை, என்ன சின்ன உடை, எவ்வளவு அழகா இருக்காங்க. ஐயோ, ஐயோ. ஏய், இந்த பெண்ணை பிரட்டி வாழனாக்க என்னடா போனேன்? ஐயா என்னடா? ஏங்க கேக்குறீங்க? என்னடா? என் முன்னாடி ஆசைப்பட்டுட்டா. என்னன்னு? நல்ல நாள் வருது. ஐயா பண்ணிக்கிட்டு விட்டேனா? அதனால எது சுருத்து கூட அரிசினா மேல போன தலை விட்டானே. பிறகு தலை விட போற உடனே சரி. தலை விட போற உடனே பிறகு ஐயா ஒண்ணுமே இல்ல வீட்டுல அவர் ஒரு மாதிரி பச்சரிசி கொடுத்தாரு. பச்சரிசி கொடுத்தாரு. ஏய் தோசை இட்டே சுட்டு வைடியே பிறகு அப்படின்னு சொன்னாங்க. என் முன்னாடி நான் போய் வர வழிக்க என்ன பண்ணாங்க? மூணு சுட்டுக்கிறா. வேண்டா, ஒரு மரம் காய்ச்சடா, 3 தோசை சுட்டா. இப்பதான் பாய் தோசை சொல்றாங்க தெரியாது. அதனால என் முன்னாடி சிரமசாலி சரியாகட்டும். மூணு சுட்டுக்கிறா. நான் வந்து பசிக்கு அடியே எத்தாடி சாப்பாடுனேன். பிறகு மாமா 3 தோசை சுட்டுக்கிறேன். எனக்கு 2 எனக்கு 1 தான். அவளுக்கு 2 உனக்கு 1 சொன்னா நான் ஒத்துக்குனா உண்மை என்ன? கஷ்டப்பட்டு அடிச்சு வாங்க நானு. எனக்கு தான் 2 அதனால உனக்கு 1. பிறகு 2 பேருக்கு சண்டை வந்துங்க. சண்டை வந்த உடனே ஒரு போட்டி வச்சேன். 2 பேருக்கு ஒரு படி வச்சிருக்க. யாரு ஊ ஓடுறாங்களோ அவங்க ஒரு தோசை, ஊங்காட்டங்களுக்கு ஒரு தோசை, ஊட 2 தோசை. அடடே ஊங்காட்டாம இருந்தா 2 தோசை. சொன்ன பாருங்க என்ன பண்ண? என் முன்னாடி பாய் போட்டு பார்த்துட்டா. வந்துட்டாங்க. நானும் ஒரு பக்கம் பாய் போட்டு பார்த்தேன். வந்துட்டேன். 2 நாளா எழுந்து புரியல நான். ஏண்டா? ஊ ஓடுன ஒரு தோசை. அதனால என்ன பண்ண பக்கத்துல வந்தாடா. அடடா கால் செட் கிடக்குது. என்ன ஆச்சு ஏதாச்சோ? என்னாச்சு? வந்து கது உடைக்கிறாங்க. டேய் இப்பதான் நான் வாங்கி போட்ட கது சொல்ல அனுப்பா. ஒரு தோசை வரும்போது அடடே பேசிட்டா ஒரு தோசை ஆச்சு. ஊசி உள்ள பட்டு விட்டான். வேற கதவை சொன்னாங்க. போறாங்க. தட்டி பார்த்தா ஓடுற மாதிரி இல்ல. இது 2 பூட்ஸ். 2 பேர் இருந்துட்டாங்க. அப்படி கொண்டு தண்ணி ஊத்துறாங்க. டேய் குளுத்துறான்னு சொன்னாங்க. பார்த்தா ஒரு தோசை ஒரு பழுது. அதனால நானும் ஊ ஓட்டுறேன் இல்ல. என் மொண்டாட்டில பார் கொஞ்சம் பாட கட்டினாங்க. பாட கட்டினாங்க. வயிற்று கவரு ஓடி மூக்கு மேல போட்டு இசிக்கிறான். ஆ. லைட்டா கட்டுறது. அப்ப கூட டேய் மூக்கு நோய் கட்டல பார்த்தா ஒரு தோசை. அட சாமி. என்னாச்சு? என் முன்னாடி மூச்சு உள்ளே அம்மையா மூச்சுன்னா பொம்பளை இருக்காளே. நான் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். இது போன ஒண்ணே அந்த காலத்துல தெரியுமா தோட்டு தலாரி மணிக்காரு. பிறகு அது நான் 5 பேர் போவாங்க. பிறகு 5 பேர் போவாங்க. போன ஒண்ணே ஐயா நாங்க போன பாரு பொறுமை இறங்கிட்டாங்க. இறங்கிட்டு மூலங்கள்லாம் நிறுத்திட்டாங்க. விரட்டி அழுனாங்க, கட்டி அழுனாங்க. என் முன்னாடி தூக்கி முதல்ல வச்சாங்க. எங்கடா வச்சாங்க? அடடே எரிக்கிறதுக்கு. இறங்கிட்டு என்ன தூக்கி வச்சாங்க. அப்போ நான் மூச்சு உள்ளே ஏண்டா? அது ஊங்காட்டுல ஒரு தோசை. முதுல குச்சி குத்துது. ஊங்கோட்டோட பார்த்தா ஒரு தோசை வரும். அதனால நானும் ஊங்கோட்டே இல்ல எங்கடா குத்தி மாட்டோம் அப்படி சொல்லி நான் பண்ணேன். என் முன்னாடி முதல் நெருப்பு வைக்கிறாங்க. வச்சாங்க. தலைமோட்டு நேரா வச்சாங்க பாரு. முடிவுல நீட்டி என் முன்னாடி. ஆமாடா, உன்னுடைய மனைக்கு நீட்ட முடியுதா? பாத்துருக்கேன். கூத்து கீழே வரும். ஆமாண்டா. எப்பா சொன்னச்சு பாரு. ஐயோ முடியுனா எனக்கு 2 உனக்கு 1 போன் நம்பர் தோட்டு கடையில் படிக்காத ஓடுறாங்க. அப்படியே ஓட நான் ஓட வீட்டு போய் பார்த்தா அந்த 3 தோசை நாய் துட்டுக்குதுங்க. இருந்தாலும் அதோ பத்தையா எதற்காக வந்தோம்? இருந்தாலும் அந்த பெண்ணை குறிப்பிட கூடாது. அம்மாவுக்கு வந்துச்சா சாமி அடிச்சா நல்லா கோயில் கறி துணுட்டு சாமி வந்தோம் எம்மலாம் அங்கால பரமேஸ்வரி வரேன். சரி இருந்தாலும் பரவாயில்லை. இந்த மலரோடு வந்திருக்கிறோம் அல்லவா? ஆமாண்டி. மஞ்சள் முகம் அழகி. அப்படியா? இந்த மலரோடு பார்த்து சொல்லி எப்படி இருக்கு? சிவன் தோட்டத்திலே
எங்கடி நம்ம கூட ஒருத்தர் வந்தாலும் அவன ஆளையே அது காணோம். எங்கடி போனாவோ? ஏண்டி இந்த கூட்டத்தை தேடி பாருடி எங்கன இருக்க போறா? ஐயோ பயமா இருக்கேடி. ஏண்டி இதெல்லாம் உத்து பாரு எங்க பார்த்தாலும் இருட்டா இருக்குதுடி. எங்கடா போனா தெரியடி. ஆமாடி. அவனை தேடி கொண்டு செல்ல வேண்டும் ஓடி வாடி. போடா வாடி.